Hi friends, today topic sterilization methods. அதை ஒரு சிம்பிள் ப்ரெசன்டேஷனாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. ஸ்டெரிலைசேஷனில் ரெண்டு மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் ஃபிசிக்கல் மெத்தட், செகண்ட் ஒன் கெமிக்கல் மெத்தட். ஃபிசிக்கல் மெத்தடில் வந்து சம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி கில் பண்ணுறாங்க பாக்டீரியாவை, அது ஃபிசிக்கல் மெத்தட். கெமிக்கல் மெத்தட்ஸில் வந்து டிஃப்ரெண்ட்ஸ் கெமிக்கல் யூஸ் பண்ணி பாக்டீரியாஸை வந்து கில் பண்ணுறாங்க, இது வந்து கெமிக்கல் மெத்தட்ஸ். இப்போது ரெண்டு மெத்தடையும் நம்ம ஒவ்வொன்றா எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணலாம். ஃபிசிக்கல் மெத்தட் மாய்ஸ்ட் ஹீட் ஸ்டெரிலைசேஷன், இதுக்கு ஆட்டோக்ளேவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் அட்நார்மல் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர், ஒரு ப்ரெஷர் கொடுத்து அதில் உள்ள வாட்டர்ஸ்லாம் வந்து ஹை டெம்பரேச்சரில் வந்து இன்க்ரீஸ் பண்ணி அதில் உள்ள மைக்ரோ ஆர்கானிசத்தெலாம் வந்து கில் பண்ணுது. நார்மலாக ஆட்டோக்ளேவோட டெம்பரேச்சர் 121 டிகிரி செல்சியஸ், டைமிங் வந்து 50 மினிட்ஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஆட்டோக்ளேவோட யூசஸ் பார்க்கலாம். டு ஸ்டெரலைஸ்ட் கல்ச்சர் மீடியா, ஆப்ரான்ஸ், க்ளவுஸ், ட்ரெஸ்ஸிங்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டெரலைஸ் பண்ணுது. நார்மலாக வந்து ஆப்ரேஷன் தேட்டரில் வந்து இந்த ஆப்ரான்ஸ், க்ளவுஸ் எல்லாம் வந்து ஸ்டெரலைஸ் பண்ணி தான் வந்து ரிப்பீட்டாக யூஸ் பண்ணுவாங்க. அதனால் இந்த ஆட்டோக்ளேவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க அங்கே. ட்ரை ஹீட் ஸ்டெரிலைசேஷன், இதுக்கு ஹாட்டர் ஓவன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட ஒர்க்கிங் பிரின்சிபல் எலக்ட்ரிசிட்டி மூலியமாக நம்மளுக்கு ஒரு வெப்பம் உருவாகி அதில் உள்ள பாக்டீரியாஸ்லாம் வந்து கில் பண்ணுது. இந்த ஹாட்டர் ஓவனோட நார்மல் டெம்பரேச்சர் 170 டிகிரி செல்சியஸ் அண்ட் டைமிங் 1 hour. ஹாட்டர் ஓவனோட யூசஸ் வந்துன்னா டு ஸ்டெரிலைசஸ் அண்ட் கிளாஸ்வேர்ஸ். ஸோ ஆல் கிளாஸ்வேர்ஸ் எல்லாமே வந்து ஸ்டெரிலைசேஷன் பண்ணலாம். இப்போ சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் இந்த ட்ரை ஹீட் மெத்தட் மூலியமாக ஸ்டெரிலைசேஷன் பண்ணலாம். ரேடியேஷன் யூஸ் பண்ணியும் பாக்டீரியா வந்து கில் பண்ணுறாங்க. என்னென்ன ரேடியேஷன்லாம் இருக்குன்னா அல்ட்ரா வயலட் ரேடியேஷன், காமா ரேடியேஷன். இந்த ரேடியேஷனை வந்து கதிர்வீச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த கதிர்வீச்சு வந்து ஒரு பாக்டீரியா மேலே வந்து படும்போச்சில் அதில் உள்ள ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் வந்து டீநேச்சுரேஷன் ஆயிரும். அப்புறம் இந்த பாக்டீரியா வந்து டெத் ஆயிரும். ஃபில்ட்ரேஷன், இந்த மெத்தட் மூலியமாக ஒரு ஹீட் ப்ராசஸ் வந்து உருவாகி பாக்டீரியா வந்து கில் பண்ணுது. டைப்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னா கேண்டில் ஃபில்டர், ஏர் ஃபில்டர். இந்த ஏர் ஃபில்டரோட எக்ஸாம்பிள் வந்து ஹெப்பா ஃபில்டர். கெமிக்கல் மெத்தட்ஸ், கெமிக்கல்ஸை வந்து யூஸ் பண்ணியும் கில் பண்ணலாம் மைக்ரோப்ஸை. எக்ஸாம்பிள் ஆல்கஹால், எத்தில் ஆல்கஹால், மெத்தில் ஆல்கஹால், ஆல்டிகைடு, ஃபார்மால்டிகைடு, குளூட்ரால்டிகைடு. இன்ஆர்கானிக் கெமிக்கல்ஸ், ஆசிட் அண்ட் சால்ட். ஸோ இந்த கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணியும் ஸ்டெரிலைசேஷன் வந்து பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.